எப்பவுமே ஒரு திருட மாட்டிட்டான்னு வச்சுங்க, நோட்டட் ஆயிட்டானா முதல்ல அவன் அண்டர் கிரவுண்ட் ஆயிடுவான். இப்ப தஜ்ஜால் இப்படிப்பட்டவனா அவன் முதல்ல அண்டர் கிரவுண்ட் ஆயிடுவான், வெளியே வரமாட்டான். இப்லீஸும் என்ன பண்ணுவான், வெளியே வரமாட்டான். அவன் மாறு வேஷத்துல அல்லது வேற வேற வடிவத்துல அவனுக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்கி இன்னைக்கு சாத்தானே வணங்கக்கூடியவர்கள் பகிரங்கமா டிக்ளேர் பண்றாங்க, நாங்க சாத்தான வணங்குறோம். சென்னையில இருக்கு சாட்டனிஸ்ட் கிளப் இருக்கு, சாட்டனிஸ்ட் சர்ச் இருக்கு, இங்க பாருங்க தியோசோபிக்கல் சொசைட்டி, அதெல்லாம் வந்து சாட்டனிக் வர்ஷிப் பண்ணக்கூடிய இடங்கள். அப்போ அல்லாஹ் சொல்றான், இவ்வளவு சீரியஸா அல்லாஹ் சொல்றான், 7 இடத்துல திரும்ப திரும்ப சொல்றான். அவன் பேச்சுல மாட்டிடாதான், பேச்சுல வந்தா தானே பேச்சுல மாட்டுறதுக்கு. அப்ப அவன் ஆட்கள் மூலமா ஏவுவான். அது யார் அவனுடைய ஆட்கள்? மத குருமார்களும் இருப்பாங்க, சினிமா நடிகர்கள் இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் இருப்பாங்க, அரசியல் தலைவர்கள் இருப்பாங்க, ஃபேஸ்புக் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருப்பாங்க, யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் இருப்பாங்க, இன்ஸ்டாகிராம் பிரபலமா இருப்பாங்க. இவர்கள் எல்லாருமே யார் லீட் பண்ணுவா? இப்லீஸ் லீட் பண்ணுவான். புரியுதுங்களா? அவன் ஒரு இடத்துல ஒன்று திரட்டி இவங்களுக்கு ஒரு அஜெண்டாஸ் கொடுப்பான். இது நீங்க செஞ்சீங்கன்னா நல்லதுன்னு சொல்லுவான். ஆனா அவன் என்ன சொல்லி கொடுப்பான்னா, மனித குலத்திற்கு நன்மை நீங்க செய்றீங்கன்னு சொல்லுவான். ஏன்னா நமக்கு தான் தெரியும் இப்லீஸ் மனித குலத்துக்கு தீமை செய்யக்கூடியவன்ட்டு, அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது.